சமீப காலமா சமூக வலைத்தளங்களுடைய தாக்கம் மிகவும் அதிக அளவுல இருக்கு. இதனால அதிக அளவுல பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறார்கள் தான் வந்து இதனால அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க. சமூக வலைத்தளங்கள்ல வரக்கூடிய கருத்துக்கள உள்வாங்கிட்டு, அதே மாதிரியே பிராக்டிகலா லைஃப்ல வந்து அவங்க இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. இது நல்ல விஷயத்துக்கு இருந்தா பரவால்ல. தவறான விஷயத்துக்கு இருக்காங்க. இந்த மாதிரி சமூக வலைத்தளத்தோட தாக்கத்தினால மிகப்பெரிய அசம்பாவிதம் ஒண்ணு தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அதுவும் நம்ம சென்னைக்கு பக்கத்துல உள்ள திருவள்ளூர் கிட்ட நடந்திருக்கு. இது என்ன மாதிரி அசம்பாவிதம் என்னங்கிற டீடைல்ல இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். வெல்கம் பேக் டு ராம்ஸ் தர்பார். சென்னைக்கு பக்கத்துல உள்ள திருவள்ளூர்ல சபர்பான் ட்ரெயின்ல வந்து ஆஸ் யூசுவல் வந்து ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அதுல பயணம் மேற்கொண்ட ஒரு 4 சிறுவர்கள், அதாவது 18 வயதிற்கு உட்பட்ட சிறார்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களும் டிராவல் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ட்ரெயின்ல இருந்துகிட்டு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது அதே சேம் ட்ரெயின்ல நார்த் இந்தியாவில இருந்து வந்து இங்க குடியேறின சிராஜ்னு ஒரு இளைஞரும் வந்து அதுல டிராவல் பண்ணியிருக்காரு. அந்த சிராஜ்ங்கிற பையனும் பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே உள்ள ஒரு சிறார் தான். அவங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பையனை கம்பல் பண்ணி ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க 2 பேருக்குள்ளார, அதாவது அந்த 4 பேரும் இந்த பையனும் இவங்க 2 பேருக்குள்ளார வந்து வாக்குவாதங்கள் முற்றி கைகலப்பா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வரும்பொழுது இந்த பையனை தனியா அழைச்சிட்டு போய் அங்க சரமாரியா தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அந்த பையன் மேல. தாக்குதல் நடத்தினதோட மட்டும் இல்லாம கத்தி குத்துலாம் வந்து நடந்திருக்கு. கையில வச்சிருந்த கத்தியால மாறி மாறி குத்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான இத வந்து வீடியோவாவும் அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய மனசு குரூரமா மாறி இருக்கு, சின்ன பசங்க மனசுல நஞ்சாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியாவிலேயே அவங்க போட்டிருக்காங்க. இந்த விஷயம் சமீப காலமா சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலா வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இளைஞர்கள் மனசுல, சிறுவர்கள் மனசுல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. நம்ம நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வரல. ஏன்னா முன்னாடி சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா, நான்லாம் வந்து சின்ன வயசுல இருக்கும் பொழுது நம்ம வீட்டுல உள்ளவங்களும் சரி, வெளியில நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதும் சரி, நமக்கு சுத்திலும் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர், இது எல்லாமே நமக்கு ஒரு நல்லொழுக்கத்தை வந்து போதிக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல் பாத்தீங்கன்னா, நம்ம கெட்டு போறதுக்கான வாய்ப்பு தான் மிகவும் அதிகமா இருக்கு. சின்ன பசங்களும் பாத்தீங்கன்னா எல்லார் கையிலயும் மொபைல் போன் வந்து சர்வ சாதாரணமா வந்து புழங்குது. இது வந்து மிகப்பெரிய அபாயத்தை கொண்டு போய் நிறுத்துங்கிறது நான் தினம் தினம் கவலைப்பட்டுட்டு தான் இருந்தேன். இதுல இந்த விஷயம் சமீபமா இப்படி ஒரு மோசமான நிகழ்வு வந்து நடந்திருக்கு. இப்ப அந்த கத்தி குத்துப்பட்ட அந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து தீவிர சிகிச்சையில உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த பையன் மேல யார் இது பண்ணாங்கங்கிற இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தேடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு தனிப்பட்ட நபருக்கு எதிரான ஒரு நிகழ்வா நம்ம பார்க்கக்கூடாது. இந்த ஒரு சொசைட்டிக்கு எதிரான ஒரு நிகழ்வா தான் நம்ம பார்க்கணும். காரணம் என்னன்னா, இது ஒரு தனிப்பட்ட நபருக்கு எதிரான பாதிப்போட இது முடிஞ்சு போயிடாது. இத பார்த்துட்டு இருக்கிற பல லட்சம் பேர் வந்து மனசுல இந்த மாதிரி வக்ரமான எண்ணங்கள், ஒரு குரூரமான எண்ணங்கள்லாம் உருவாகி, அவங்க மனச்சிதைவு ஏற்பட்டு, அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க நாளைக்கு, இந்த மாதிரி பண்ணா என்ன? இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல அவங்களுடைய அடுத்தடுத்த நகர்வுகள்லாம் இருக்கும். இது வந்து சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு போய் முடியும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற பெரியவங்களும் பார்ப்பீங்க, சின்ன பசங்களும் பார்ப்பீங்க. பெரியவங்க வந்து கூடுமான வரைக்கும் வீட்ல இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கு ஃபோனை குடுக்காதீங்க. பர்ட்டிகுலரா நல்ல விதமான அட்வைஸ் சொல்லி வளங்க. ஃபோன் வந்து என்ன பண்றாங்க நெறைய பேர் வீட்ல நான் பார்த்துட்டு இருக்கிறது, வீட்ல தொந்தரவு பண்ணாங்கன்னா ஃபோனை குடுத்துற வேண்டியது. ஆனா அந்த பசங்க என்ன பண்றாங்கங்கிறத நம்ம மானிட்டர் பண்றதே கிடையாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஏன்னா இப்ப சோசியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டா, ஒன்லி கெடுதல் மட்டும் நான் சொல்ல விரும்பல. நெறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. ஆனா நம்ம மனசு எப்பயுமே நல்ல விஷயங்கள நாடி போகாது. தீய விஷயங்கள தான் நாடி போகும். அப்படி பசங்கள் கையில வந்து மாட்டும்போது ஏன்னா பசங்களுக்கு வந்து எப்பயுமே நம்ம வந்து கண்டிஷனோட அப்படியே சின்ன வயசுலேருந்து அப்படியே பொத்தி 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 வளர்த்து ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லி வெளி உலகத்துல பெரிய லெவல்ல அவங்க தப்பு எதுவும் பண்ணாத அளவுக்கு வளர்க்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். அந்த மாதிரி விஷயங்கள் மூலியமா தான் அவங்களையும் நகர்த்தி கொண்டு போறோம். திடீர்னு அவங்க கையில ஒரு மொபைல் கிடைக்கும்போது உலகம் எல்லாமே அவங்க கைக்கு வந்த மாதிரி அவங்க நினைச்சிருவாங்க. அது எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சினிமாவுக்கு போறோம் அப்படின்னா சென்சார் இருக்கு. அதுல ஏ சர்டிபிகேட், யூ சர்டிபிகேட், யூஏ இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ்லாம் இருக்கு.
அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, போக முடியும், சென்சார் பண்ணி அனுப்புவாங்க, இதெல்லாம் உண்டு. இப்போ சோசியல் மீடியான்னு எடுத்துட்டீங்கன்னா சென்சாருங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க வந்து நிறைய தப்பு பண்ணதுக்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில பெற்றோர்களாகிய நாம தான் ரொம்பவும் விழிப்பா இருந்து அவங்க கையில தேவையில்லாம மொபைல் போன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணாலே இந்த மாதிரி குற்றங்கள் நிறைய குறையும். சிறுவர்களோட மனசுல நல்ல எண்ணங்களா விதைக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த மொபைல் போனை கொடுக்கறத அவாய்ட் பண்றது மட்டும் இல்லாம சிறுவர்கள் மனதுல நல்ல விதமான எண்ணங்களை சிறு வயசுலேருந்தே நம்ம சொல்லி சொல்லி வளர்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி குற்றங்கள் இன்னும் வருங்காலத்துல நடக்காம இருக்கும். வருங்கால சந்ததியினர்களும் நல்ல விதமா வளருவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம்.